தக்க சிறு பிறையுடனும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீனனை சிலமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. God is really unmeasured Simon. Thank you, Simon. குடியரசு தின விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்சிசி ஆபீசர் அவர்களே, என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர்களே, ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் அவர்களே மற்றும் பல துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, ஓய்வு பெற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே மற்றும் என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் மற்றும் பல பார்ட் 5 மாணவர்களே, பொதுமக்களே மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டு இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்பான மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து
மகிழ்கின்றேன். இந்த 76வது குடியரசு தின விழாவிலே நாம் கடந்து வந்த பாதையை பார்க்க நினைக்கின்றேன். நாம் 1950 குடியரசாக சுதந்திரம் பெற்று குடியரசு என்று நமக்காக ஒரு சட்டத்தை தோற்றுவித்து நமது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அந்த தினமான ஜனவரி 26, 1950 நாம் தொடர்ந்து குடியரசு தினமாக கொண்டாடி வருகின்றோம். இதிலே நம்முடைய நாடு எந்த அளவுக்கு இப்பொழுது வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை கண்கூடாக நாம் ஒவ்வொரு துறையிலும் பார்த்து வருகின்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து எவ்வாறு இருந்தது, இப்பொழுது நாம் எவ்வகையான போக்குவரத்து வசதிகளை அனுபவிக்கின்றோம், அதுபோல 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டிலே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு இருந்தது, இப்பொழுது நாம் எவ்வகையான சாலை மற்றும் பல்வேறு வகையான கட்டமைப்புகளிலே மேம்பட்டு இருக்கின்றோம். உலகத்திலே மூன்றாவது பொருளாதார வல்லரசாக நாம் உருவெடுக்கும் நாடு வெகு விரைவில் இல்லை என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கூறி வருகின்றார்கள். அதுபோல விஞ்ஞானத்திலேயும் வான சாஸ்திரத்திலேயும் நாம் எந்த அளவுக்கு முன்னேறிக்கும் என்பது நம்முடைய அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது தெளிவாக புரிகின்றது. வானிலே செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எனக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திலே 4வது நாடாக நாம் இணைந்திருக்கின்றோம் என்பது இந்த குடியரசு தினத்திலே நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு சாதனையாக நான் பார்க்கின்றேன். இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகள் மட்டுமே இந்த சாதனையை செய்து வந்தார்கள். ஆனால் நம்மாலும் அது சாத்தியம் என்று அந்த பட்டியலில் 4வது நாடாக நாம் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடும் இந்த ஆண்டில் அதை செய்திருக்கின்றோம் என்று பெருமை கொள்கின்றோம். இந்த சமயத்திலே நாம் பிரிவதற்கான காரணங்களை தேடி தேடி அலைகின்றோமோ என்று ஒரு அச்சம் என்னை வாட்டுகிறது. நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை உயர்த்துவதற்கு என்ன முயற்சி செய்யலாம் என்று தேடாமல் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து இது எனது மாநிலம், இது உனது மாநிலம் என்று பிரிய நினைக்கின்றோம். இது எனது மாவட்டம், உனது மாவட்டம் என்று பேசி தெரிகின்றோம். இது எனது ஊர், உனது ஊர், இது எனது ஜாதி, உனது ஜாதி, இது எனது தெரு, இது உனது தெரு, இது என் வீடு, உன் வீடு, நான் நீ. இவ்வாறு பல காரணங்களை தேடி நாம் ஒருவருக்கொருவர் பகைமையை வளர்த்து கொண்டு ஏன் இவ்வாறு நாம் இந்த விஞ்ஞான முன்னேற்ற காலத்தில் நமக்குள்ளே சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை உயர்த்துவதற்கு என்ன பாடுபட முடியும், நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க வேண்டும். பல செயல்களிலே பல தேசங்களுக்கு உதாரணமாக நமது தேசம் விளங்கி வருகின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தேசமாக இந்தியா இன்று எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கின்றது. அந்த மகிழ்வை கொண்டாடும் இந்த நேரத்தில் நம் தேசம் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்களிப்பை இந்த நாளில் தருவதற்கு உறுதி கொள்ள வேண்டும் என்று என்னுடைய குடியரசு தின செய்தியாக உங்களுக்கு பதிவு செய்து எனது குடியரசு தின உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். पंजाब सिंध गुजरात
शुभ नामे जागे तब शुभ आशीष मागे आगे तब जय हारा जन गण मंगलदायक जय जय भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे